அவர்களே, மேலும் மதுரை வடக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் அன்பு அண்ணன் மு இளங்கோ அவர்களே மற்றும் துணை அமைப்பாளர்கள் அண்ணன் வன்னிமுத்து பாண்டி அவர்களே, அண்ணன் வெற்றி செல்வன் அவர்களே மற்றும் எனக்கு பின்பு பேச இருக்கும் அருமை தோழர் தளபதி அவர்களே, வந்திருக்கும் இளைஞர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கம். ஒரு உற்சாகமாக ஒரு கை தட்டுங்க. ஒரு நல்ல விழா, ஒரு இளைஞர்களுக்கான எழுச்சி நாயகர்கள் தொடங்கப்பட்ட ஒரு விழா. நான் உங்களில் ஒருத்தன், இந்த பகுதியை சேர்ந்தவன். எதுக்கு இந்த மாதிரியான கூட்டத்தை இளைஞரணி முன்னெடுக்கிறாங்க, அதுவும் கலைஞர் நூலகமும் முத்தமிழறிஞர் பதிப்பகமும் ஏன் இதை செயல்படுத்துறாங்க அப்படின்றத ஒரு திமுகவோட இளம் பேச்சாளராக அவங்க முன்னாடி பேசுறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இன்னைக்கு உங்களை மாதிரி நானும் ஒரு அரசு பள்ளியில படித்த பையன். என்னால இன்னைக்கு மைக்க பிடிச்சி பேச முடியுது அப்படின்னா இந்த சூழலை எனக்கு வகுத்ததுக்கு புத்தகங்கள் எனக்கு பெருசா பயன்பட்டுருச்சு. அதுக்கும் நான் வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க ஒரு 17,000 பேர் சமீபத்துல திமுக இளைஞரணி சார்பா ஒரு பேச்சு போட்டி நடத்தினாங்க. அப்பேற்பட்ட பேச்சு போட்டியில தமிழ்நாடு முழுக்க கலந்துக்கிட்டாங்க. எண்ணற்ற இளைஞர்கள் பெண்கள் கலந்துக்கிட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு போட்டியில தமிழ்நாடு முழுக்க 182 இளைஞர்களை தலைவர்கிட்ட நம்ம இளம் தலைவர் ஒப்படைச்சாங்க. அப்படி ஒப்படைச்சதுல மதுரை மாவட்டத்துல 9 பேர் தேர்வானாங்க. அதுல மதுரை கிழக்கு ஒன்றியத்துல தேர்வான ஒரே ஒரு ஆள் நான் தான். அந்த பெருமை எனக்கு இருக்கு. அதுவும் நான் இந்த புத்தகடை பகுதியை சேர்ந்தவன். ஸோ எங்க ஊர்ல எங்க பகுதியில இப்படி ஒரு கூட்டம், அது அறிமுக கூட்டம், உடன்பிறப்பேன்ற நூலுக்கான ஒரு அறிமுக கூட்டத்தை நடத்த ஏற்படுத்தின இளைஞரணிக்கு முதல்ல நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இளைஞரணி மூலியமா தான் இன்னைக்கு இந்த இளைஞர் தமிழ்நாடு முழுக்க வளம் போட்டு சுத்திட்டு இருக்கேன். அப்பேற்பட்ட ஒரு பெருமை எனக்கு இந்த நூலக மூலமா தான் கிடைச்சிச்சுன்றதை நான் உங்ககிட்ட வெளிப்படையா சொல்றேன். அடிப்படையில நான் ஒரு பொறியியல் பட்டதாரி, பிடெக் ஐடி முடிச்சிருக்கேன். இப்ப ஒரு பத்திரிகை துறையில இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வேலை பார்க்கிறேன். இதுதான் என்னோட அடிப்படை தகுதி. ஆனா என்னதான் அடிப்படை தகுதி இருந்தா கூட ஒரு திமுகவோட ஒரு கடைநிலை தொண்டன் இப்போ ஒரு இளம் பேச்சாளர்ன்ற பெருமை எனக்கு வந்திருக்குன்னா அதுக்கு திமுகவோட எண்ணற்ற புத்தகங்கள் எனக்கு பெருசா பயன்பெற்றிருக்கு. அதனால நம்மளோட படிப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட நூலும் சின்ன சின்ன அறிவார்ந்த சிந்தனைகளும் உங்களுக்கு வளரணும். திமுகன்ற இயக்கம் ஏதோ நேற்று தொடங்கின இயக்கம் இல்ல. தமிழ்நாட்டில் இந்தியாவில் 75 ஆண்டு காலம் ஒரு பவள விழா கண்ட இயக்கம்னா அது திமுக. இப்பேற்பட்ட ஒரு மாபெரும் இயக்கம் எதன் வழியா மக்கள்கிட்ட கொண்டு போய் அரசியல் படுத்துறாங்க, அதை பண்படுத்துறாங்க அப்படின்னா நிறைய நூல்களையும் நிறைய கல்வி புரட்சியும் இங்க செஞ்சிருக்காங்க. அப்பேற்பட்ட செஞ்ச விஷயங்களுக்கு எண்ணற்ற உடன் பிறப்புகள் இங்க உருவாயிருக்காங்க. உடன் பிறப்புகள்னா எப்படின்னா சக தோழர்கள். அதாவது திமுகன்றது எண்ணற்ற தலைவர்களால் கட்டியமைக்கப்பட்ட, வளர்க்கப்பட்ட, வாக்கப்பட்ட ஒரு இயக்கம். அப்பேற்பட்ட இயக்கத்திற்காக உழைத்த மாபெரும் தலைவர்களை தொகுத்து முத்தமிழறிஞர் பதிப்பகம் இந்த நூலை வெளியிட்டிருக்காங்க. அந்த நூல் தான் உடன்பிறப்பே. உடன்பிறப்பேன்ற சொல்லு இங்க எல்லாரும் சமம் அப்படின்றத திராவிட கொள்கை அதை தான் முன்னிறுத்துது. அப்பேற்பட்ட ஒரு வார்த்தை உடன்பிறப்பே. அதுவும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒரு மேடையில பேசும்போது எனது அன்பு உடன் பிறப்புகளே அப்படின்னு சொல்லும் போது அந்த மொத்த அவையும் கரகோஷம் எடுக்கும். அப்பேற்பட்ட ஒரு அருமையான சொல்லுல இந்த நூலை தொகுத்திருக்கிறது நமக்கெல்லாம் ரொம்ப பெருமை, சந்தோஷம். அதுவும் இன்னைய சூழல்ல இந்த புத்தகத்தோட தேவையும் அவசியம் என்னன்றத நான் ஒரு சிறு குறிப்பா சொல்றேன். ரொம்ப நேரம் நான் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு பிறகு தோழர் பேசுவாரு, எனக்காட்டிலும் மூத்தவர். அதுவும் திராவிட கழகத்துல அவரோட சிந்தனைகள் அத்தனையுமே ரொம்ப தெளிவா இருக்கும். ஏன் திமுகன்ற இயக்கம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க வளர்ந்திருக்கு அப்படின்னா, இப்பேற்பட்ட இயக்கம் பெண் அடிமையை ஒழிச்சுச்சு, சமூக நீதி பேசிச்சு, சமத்துவம் பேசிச்சு. சும்மா வாய்மொழியா பெண் அடிமையை ஒழிச்சாங்க, சமூக நீதி பேசினாங்க, சமத்துவத்தை வகுத்தாங்கன்னு சொல்லலாம். ஆனா 75 ஆண்டு காலம் இம்மண்ணில் எத்தனையோ இடர்பாடுகள் இருந்திருக்கு. அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட விதை தான் இன்னைக்கு ஆண்கள் பெண்கள் அனைவரும் சரிக்கு சமமா உட்கார்றதுக்கான சூழலை வகுத்திருக்கு.
இப்பேற்பட்ட ஒரு வகுத்ததற்கான நூல் இங்க எக்கச்சக்கமா இருக்கு. அதுக்கான ஒரு தளமா இங்க கலைஞர் நூலகம் இருக்கு. இளைஞர் அணி இருக்கிறதுலே மிக முக்கியமான அணி கழகத்துல. தொடர்ந்து மக்கள் பணிகளையும் கழக பணிகளையும் இரண்டு பாதையில வெவ்வேறு கோணங்கள்ல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல மிக முக்கியமா தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை ஒன்றியங்களையும் நூலகம் அமைக்கணும்ன்றது மிக முக்கியமான பணி. அந்த பணியை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால இப்பகுதி இளைஞர்கள் இங்க தங்களோட அறிவை மேம்படுத்திக்கணும், வளர்த்துக்கணும்ன்றத உங்கள ஒருத்தர நான் பேசுறேன். நூலகம்ன்றது நம்ம அறிவை வளர்த்துக்கிறதுக்கு மட்டும் இருக்க கூடாது. நாம யாருன்ற அடையாளத்துக்கான தேவை உங்களுக்கு தெரியணும். தமிழ்ன்ற உணர்வு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க தயவு செய்து புத்தகங்களை படிக்கணும். புத்தகங்களுக்கான தாக்கம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, தந்தை பெரியார் இம்மண்ணில் நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருக்காரு. அந்த தந்தை பெரியார வழிவந்த பேரறிஞர் அண்ணா ஒரு முறை கன்னிமாரா நூலகத்துல ஹிக்கின் பாதம்ஸ்ன்ற ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்கிறாரு. அதே சூழல்ல அப்ப பிரதமரா இருந்த நேருஜி நம்ம தமிழ்நாட்டுக்கு சென்னை மாகாணத்துக்கு வராரு. அப்படி வரும்போது அந்த நூலகத்தோட ஹிக்கின் பாதம்ஸ் நூலகம் அவருக்கு தேவைப்படுது. அவரோட உதவியாளர்கிட்ட அணுகி அந்த புத்தகத்தை வாங்கிட்டு வர சொல்றாரு. அந்த நேரத்துல அந்த புத்தகத்தை பேரறிஞர் அண்ணா எடுத்து படிச்சுட்டு இருக்காரு. ஆனா அதே நேரத்துல நேருஜிக்கும் அந்த புத்தகம் தேவைப்படுது. உடனே என்ன பண்றாரு, உதவியாளர்கிட்ட சொல்லி அந்த புத்தகத்தை வாங்கிட்டு வர சொல்றாரு. புத்தகம் வாங்கிட்டு வரப்பட்டது. நேருஜி அவர்களிடம் கொடுக்கப்பட்ட புத்தகம் ஒரே நாளில் படித்து முடிக்கப்பட்டது. ஆச்சரியமா உதவியாளர் கேட்கிறாரு, ஐயா எப்படிங்க ஐயா ஒரே நாள்ல படிச்சு முடிச்சீங்க இவ்வளவு பெரிய புத்தகத்தை அப்படின்னு கேட்கிறாரு. நான் என்னெல்லாம் படிக்க நினைச்சனோ அதை எல்லாத்தையுமே பேரறிஞர் அண்ணா கோடிட்டு காமிச்சிட்டாருன்னு சொன்னாங்க. சோ பேரறிஞர் அண்ணா இங்க கோடிட்டு காமிச்சதான் இந்திய நாட்டின் பிரதமரே படிச்சாரு அப்படின்னா அவரை ஏன் பேரறிஞர் அண்ணா அப்படின்னு சொல்றோம்ன்றத நீங்க எல்லாம் உள்வாங்கிக்கணும். இப்ப இருக்கிற தலைமுறை, இளம் தலைமுறை, இப்ப சமீபத்துல தமிழக அரசியல்ல எத்தனையோ பேர் முன்னெடுத்து வராங்க. குறிப்பிட்டு நடிகர்கள் நிறைய பேர் உள்ள வராங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் அரசியல் பண்பறிவு தெரியாது. இது எப்பேற்பட்ட இயக்கம்ன்ற சூழல் இருக்காது. அதனால எனது அருமை இளைஞர்களே, மறந்துடாதீங்க, நீங்க ஒரு நாளைக்கு குறைஞ்ச அளவு பத்திரிகைகளும் நூலகங்களையும் தேர்ந்தெடுத்து நிறைய படிங்க, அறிவை வளர்த்துக்கங்க. ஒருத்தவங்க கிட்ட நம்ம எதிராக பேசும்போது தர்க்க ரீதியான விவாதங்களை மேற்கொள்ளுங்க. தேவையற்ற வார்த்தைகளை அவங்க